டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனிதர்களுடைய மக்களுடைய உள்ளக்கிளர்ச்சிகளையும் உணர்வுகளையும் புரிந்து அவர்களுக்கு சரியாக வழிகாட்டுகின்ற இந்த உயர்வான இந்த உளவியல் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பலர் கேட்டார்கள், எங்கள் பிரதேசத்து அரசியல்வாதிகள் கூட கதைக்கவில்லை, சிலர் கதைத்தார்கள். மன்னார் வைத்தியசாலையிலே மீண்டும் ஒரு அவலைச்சா, ஒரு தாயும் பிள்ளையும் இறந்து விட்டது. அப்போ இதை பற்றி நீங்கள் கதைக்க வேண்டும், சொல்ல வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமாக அப்போ ஊடகங்கள், அரசு, சட்டம், சமயம், ஆன்மீகம் இவையெல்லாம் சூப்பர் ஈகோக்கள். நான் சொல்லுவேன், இட்ஸ் மிருக உணர்வு, ஈகோ மனித உணர்வு, சூப்பர் ஈகோ இறை உணர்வு. அவை இது உளவியல்ல எடுத்து காட்டப்படுகிறது. இந்த சூப்பர் ஈகோக்கள் தான் மருத்துவம், அரசியல், இதெல்லாம் சூப்பர் ஈகோக்கள். பாருங்க, இலங்கையில் இன்ற அரசியல் சூப்பர் ஈகோ அப்படி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆக இந்த மருத்துவ துறையில் அடிக்கடி இவ்வாறு நடைபெறுகிறது. அப்போ முந்தி வீதாசாரத்தில் இப்போ கூடுதலாக இருக்கிறது. அப்போ இதில் பலர் விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். சுகாதார மருத்துவத்துறை மட்டுமில்லை, அந்த வைத்தியசாலையில் உள்ளவர்கள், அதோடு சுகாதாரத்துறையினர், அதோடு மக்கள் விழிப்புணர்வு குழுவினர், சமூக செயற்பாட்டாளர்கள், அப்ப இங்க கிளாண்ட் நோயாளிகள், அப்ப மருத்துவமனையை அடைய வேண்டிய மக்கள். அப்ப நான் மருத்துவமனைக்கு போக வேணும், அப்ப அது திடீரென்று தான் நடக்கும் சில விஷயங்கள். ஆக இங்கே மிக முக்கியமானது, மக்கள் இதில் மிகப்பெரிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இதுதான் ஊடகங்கள் செய்ய வேண்டியது. நடந்த விஷயத்தை சொல்றது ஓகே, ஆனா இனி அடுத்த என்ன செய்யலாம், இப்படி நடக்காம விடுதல். ஆக இதில் மக்கள் விழிப்புணர்ச்சி, ஒரு பிரச்சனை நடந்த உடனே மக்கள் போராடுதல் ஓகே சரி, ஆனா அந்த பிரச்சனை இனி நடக்காமல் இருப்பதற்கு மக்களுக்கு எவ்வாறு வழிகாட்டுதல். ஆக இவ்வாறு குழந்தை பெற்றுக் கொடுக்கின்ற தாய்மார், வயிற்றில் பிள்ளை வைத்திருப்பவர்கள் முன்கூட்டியே மிக கவனமாக உங்களோட கிளினிக்கை சோதிக்க வருகின்ற அந்த தாதிமார் ஏனையவர்களோடு சரியாக கலந்துரையாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குடும்ப ரீதியாக, உறவினர் ரீதியாக, மருத்துவ ரீதியாக. அப்ப இது முதலாவது பாதுகாப்பு வலயம். அடுத்த பாதுகாப்பு வலயம் சுகாதாரத்துறையினர், அடுத்த பாதுகாப்பு வலயம். அப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் சில நேரத்தில் வைத்தியர்கள் சொல்கிறார்கள், சில தாய்மார் அப்போ முன்னுக்கு கிளினிக்கு போகைக்கே வீக்காக இருக்கிறார், இவ 2 நாளுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து விடுங்கோ அவர் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ வைத்தியருடைய ஆலோசனையை முன்கூட்டியே பெறணும். நீங்கள் போய் பெற்றால் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள், விழிப்புணர்வுகள் செய்ய வேண்டி இருக்கும். அப்போ இப்போ இதில் மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்ச்சியை இனி எமது தேசத்தில், எமது வைத்தியசாலைகளில் இவ்வாறு நடைபெறாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும், இதை கூடுதலாக சிந்திக்கணும். இதில் பல பேட்டிகளை எடுத்து சொல்ல வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டும். பல பயிற்சியினர்கள், வான்மை விருத்தி செயற்பாடுகள், முந்தி நடந்த முன்னுதாரணங்களை நாங்கள் எடுத்து காட்டி ஒரு நல்ல பாதுகாப்பான மருத்துவ சேவையை எமது ஏழை மக்களுக்கு, இந்த துணை நாடி வருகின்ற மக்களுக்கு செய்வதற்கு வழிவகைகளை ஊடகங்கள், நிபுணர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொது மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை சரியாக வழங்க வேண்டி இருக்கிறது. அப்போ இப்பொழுது விசாரணைகள், அடுத்தது மருத்துவர்களுக்கான செயற்பாடுகள் அவை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதோடு இந்த விழிப்புணர்வை நாங்கள் மேற்கொண்டு இனி இவ்வாறு நடைபெறாமல் இருப்பதற்கு அரசியல் ரீதியாக என்ன செய்ய வேண்டும், சமூக ரீதியாக என்ன செய்யணும். அப்போ மக்கள் கவலைப்பட்டார்கள், தங்களால் தெரிவு செய்யப்பட்ட எம்பி கூட வரவில்லை. அப்போ அரசியல் கட்சிகள் என்ன செய்ய வேண்டும், பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வகையிலே இதில் மிக உயர்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் செயற்படுவோமாக. வணக்கம்.